ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இந்திரா அவர்களே, வடிவேல் முத்து அவர்களே, வெற்றிவேந்தன் அவர்களே, திருவள்ளுவன் அவர்களே, இந்த போராட்டத்தில் பங்கேற்று தமது கண்டனத்தை பதிவு செய்த அமர்ந்த ராஜா என்கிற அந்த தம்பி 11ஆம் வகுப்பு படிக்கின்ற பள்ளி மாணவன். முதல் தேர்வு தமிழில் எழுதிவிட்டு 2வது தேர்வு ஆங்கிலத்தில் எழுதுவதற்காக அவருடைய அந்த அரிநாயபுரத்திலிருந்து கிளம்பி கிறிஸ்துராஜா பள்ளி திருநெல்வேலியில் இருக்கின்ற அந்த பள்ளியிலே எழுதுவதற்காக அவர்கள் அப்பா ஆசையாக அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்துவிட்டு வீட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே தன்னுடைய மகன் வெட்டப்பட்டான் என்கின்ற செய்தி அறிந்து அவர் நிலைகுலைந்து போகிறார். அவனை ஒரு ஆட்டோவிலே, சைக்கிளிலே ஏற்றி, பைக்கிலே ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள், ஸ்ரீவைகுண்டம் மருத்துவமனைக்கு. பிறகு திருநெல்வேலி மருத்துவமனைக்கு, பாளையங்கோட்டையில் இருக்கின்ற அந்த மருத்துவமனையில் சேர்த்திருந்தார்கள். வெட்டப்பட்ட அந்த வெட்டப்பட்டவுடனே 2 விரல்கள் அங்கே துண்டிக்கப்படுகின்றன. 2 பக்கம் மாறி மாறி வந்து குற்றவாளிகள் 3 பேர்னா 3 பேருக்கு மேல் இருப்பார்கள். 3 பேர் தான் சொல்றாங்க. ஆனால் உண்மையான குற்றவாளிகள் பின்னாடி யார் இருக்கிறார் என்பதை கண்டறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் வந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அப்ப இந்த 3 பேர் ஆயுதங்களோடு இருக்கிறார்கள். இவன் நிராயுதபாணியா இருக்கிறான். இவங்கிட்டையும் ஒரு ஆயுதம் இருந்துச்சுன்னா அந்த 3 பேர் தப்பிப்பாங்களா அப்படிங்கிறது வேற. இவன் ஒரு சின்ன மாணவன் தான். ஆனால் ஆடுகளத்திலே, கபடி களத்திலே அவன் வந்து ஒரு சிறந்த வீரனாக இருக்கிறான். வெற்றி பெற முடியவில்லை, அவன் களத்திலே வெற்றி பெற முடியவில்லை. கோழைத்தனமாக அருவாளை வைத்துக் கொண்டு இறக்கி அவனை வந்து வெட்டி படுகொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறான் என்றால் இதை விட என்ன கோழைத்தனம் இருக்க முடியும்? அவன் என்ன தவறு செய்து விட்டான்? அவனுடைய தந்தை என்ன தவறு செய்து விட்டார்? அந்த குடும்பம் என்ன மொத்தம், அந்த ஊருக்கு போறோம், மொத்தமே 25 குடும்பம் தான் இருக்கு. 25 குடும்பம் தான் இருக்குது அந்த குடும்பம். என்ன அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க, அந்த தமிழ்நாடு அரசுக்கு, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, சாதிய இந்த வன்மத்தை, சாதி வெறியர்களிடமிருந்து சாதிய பாகுபாட்டை தீவிரப்படுத்துகின்ற சாதி வெறியர்களை தடுத்து நிறுத்துகின்ற வகையிலே ஒரு புலனாய்வு துறையை தமிழ்நாடு அரசு அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை நீங்க இப்போதாவது நடைமுறைப்படுத்த. இந்த கோரிக்கை வந்து நீதியரசர் சந்துரு அவர்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க. நாங்க மட்டும் சொல்ல, இந்த கோரிக்கை அவர் ஏற்றுக்கொண்டுதான் அந்த கோரிக்கை அங்க சொல்றாரு. அப்ப அந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்தினால் ஒன்னும் இப்ப இந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பில்லை. திருவள்ளுவர் சொல்றாரு, ஒட்டினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றங்களை கடத்ததில். ஐயா வள்ளுவர் சொல்றாரு, ஒட்டினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன். இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம, அப்படி தெரியணும்னா ஒரு ஒற்றனை வைத்து, உளவுத்துறையை வைத்து நீங்கள் கண்டறியணும். அப்படி கண்டறியலைன்னா அந்த ஆட்சி கவுந்துருன்றார். நான் சொல்லல, ஐயன் திருவள்ளுவன் சொல்றாரு.